வெல்கம் டு லைட் சவுண்ட் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா உங்களோட நேம் வந்து ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ஓடிபி சொல்லுவாங்கன்னா இஷ்யூஸ் இல்லை. அதாவது இப்போது ஸ்மார்ட் கார்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா மொபைல் நம்பர் கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நேமு ஓடிபி கண்டிப்பாக வேணும். இப்போ அவங்க ஓடிபி சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்குள்ளே போயிட்டு அவங்க சொல்கிற ஓடிபி, அதாவது ஓடிபி வரும், அந்த ஓடிபி வச்சு நேமை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா உங்களுடைய டிவோர்ஸ் பத்திரம் வந்து கண்டிப்பாக வேணும். அது வந்து 1 MBக்கு இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 MBக்கு தான் அது அப்லோட் பண்ண முடியும். 1 MB இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு சில மொபைலில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது அந்த ஆப் வந்து. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லிங்க் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லிங்க் ஓப்பன் ஆகாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டர் ஆர் இசேவை மையத்துக்கு போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓடிபி சொல்கிற மாதிரி இருந்தால். இல்லை 2வது பட்சத்தில் அவங்க வந்து ஓடிபி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா மனு எழுதி கொடுக்கணும். இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் எழுதி கொடுத்துட்டு மனு எழுதி கொடுத்துட்டு வரணும். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ரேஷன் ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் காப்பி ஜெராக்ஸ் இருந்தால் போதும். இது 3மே கொண்டு போயிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆகும். இதே ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா 15 டேஸ்க்குள்ளே ரிமூவ் ஆயிரும். நீங்கள் மனுவில் எழுதி கொடுத்தீங்கன்னா 1 மந்தில் உங்கள் நேம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நியூவாக ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி சொல்கிற மாதிரி இருந்தால் ஆன்லைன்லேயே நீங்கள் இசேவை மையத்தில் ஆர் மொபைல்லையே கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பெட்டர் இசேவை மையத்தில் போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸில் போய் மனு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வழியிலுமே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.